Are you going through the breakup or emotionally very weak, ரொம்ப பெயினா இருக்கு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இது உங்களுக்கான வீடியோ. ஐ எம் அகிலவேணி, லைஃப் கோச். பிரேக்கப் ஏன் நடக்குது தெரியுமா? ரொம்ப முக்கியமான டைம்ல நம்ம பேசணும்னு நினைக்கிறப்போ நம்ம பேசாமையே விட்டுருதோம் ரெண்டு பேர்கிட்டையும். ஸோ பிட்வீன் நம்ம என்ன சொல்ல வரோமோ மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டோம், ஆனா அதை சொல்லுவோம். ஆனா ஒரு விஷயம் உண்மையிலேயே மீன் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிற நேரம் டீப் கான்வர்சேஷன் டைம்ல நம்ம சொல்ல மாட்டோம். அந்த டைம்ல பிரேக்கப் ஆகுது. மோஸ்ட் ஆஃப் த லவ் இஸ் லாஸ்ட். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட் எப்பவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணாது, அது இன்க்ரீஸ் தான் பண்ணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் லைஃப்ல எனக்கு பிஸ்னஸ்ல இப்படி ஆயிடுச்சு, ஒரு கரியர்ல இப்படி பிரேக்கப் ஆயிடுச்சு, ஒரு ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம அமைதியா இருந்தா சார்ட் அவுட் ஆகாது, அது நிறைய ப்ராப்ளம் தான் கிரியேட் ஆகும். லேக் ஆஃப் கம்யூனிகேஷன் எப்பவுமே எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஃபீல் என்னன்னு தெரியாம நம்ம அசியூம் பண்ணி இவங்க இப்படித்தான் நினைச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகோல அவங்க அப்படி பண்ணா நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறதே நிறுத்திடுறோம். அந்த இடத்துல நிறைய பேர் நம்மளை இழந்துடுறோம். அவங்க இருந்தா நம்ம லைஃப்ல நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அவங்கள்ட்ட போய் நம்ம ஏன் ஈகோ பார்க்கணும்? அவங்க சூழ்நிலை என்னவோ, ஏன் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்க கூடாது? அப்படி எடுக்காம இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனால நம்ம இப்படி இருந்தோம், இவங்க இப்படி நினைச்சிட்டாங்க அதனால நம்ம இப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வலியும் வேதனையும் அவங்களுக்கு மட்டும் இல்ல நம்மளுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிரேக்கப் நடக்குதா, அந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி போடுங்க. தள்ளி போட்டு ஏன் என்னன்னு யோசிங்க. அவங்க இப்படித்தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணாதீங்க. லவ் ஜட்ஜ் பண்ணியோ இல்ல இவங்க இப்படித்தான் சொல்லி பார்த்து வர்றது கிடையாது. அது பிடிக்கும் அவ்வளவு.